بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சூரத்துல் பக்கராவினுடைய 9வது 10வது திருவசனங்களை திலாவத்து செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருவசனங்களினூடாக நயவஞ்சகக்காரர்கள் வாயினால் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய நம்பிக்கையையும் தன்னுடைய இறை விசுவாசத்தையும் மொழிந்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் முஃமின்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் விசுவாசம் கொண்ட முஃமின்களையும் ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பதெல்லாம் அவர்களைத்தான், ஆனால் அதனை கூட அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி உணராமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களில் இதயங்களில் வஞ்சகம், சந்தேகம் என்ற நோய் உள்ளது. உள்ளத்தில் நோய், உள்ளம் அழுக்கப்பட்டிருக்கிறது. நோய் என்று சொன்னால் இயற்கையான யதார்த்தமான வடிவில் அது இல்லை. அதில் ஏதோ குறைந்திருக்கிறது அல்லது ஏதோ கூடியிருக்கிறது. சமநிலை பேணக்கூடிய நிலையில் அந்த இருதயம் இருந்திருக்கும் என்றிருந்தால் அது நோய்வாய்ப்பட்டதாக இருந்திருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறாங்க தானே. ஆனால் அவர்கள் யதார்த்தத்தில் அவர்கள் பிறரை ஏமாற்றவில்லை, அவர்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய காரணம் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதற்குரிய காரணம் அவர்கள் நோயாளிகள். அவருடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது. என்ன நோய்? சந்தேகம் என்ற நோய், நயவஞ்சகத்தனத்தினுடைய நோய், சுப்ஹானல்லாஹ், தற்பெருமை என்ற நோய், உள்ளத்துக்கென்று சொல்லி சில நோய்கள் இருக்கிறது. மனிதனுடைய உறுப்புக்கள் நோய்வாய்ப்படுவது போன்று மனிதர்களுடைய ஆத்மாவும் நோய்வாய்ப்படுகிறது. நாம் அனைவரும் நோயாளிகள். மனிதனுடைய உடம்பில் காய்ச்சல் வந்துவிட்டால் மனிதனுடைய அவதி, மனிதனுக்கு மனிதனுக்கு நோய்கள் ஏற்படும். நிலைமை சமநிலை பேணாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் மனிதனுக்கு நோய் என்ன செய்யும்? மனிதனை நோயாளியாக நாங்கள் அடையாளப்படுத்தி விடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது. இந்த தலையங்கத்தில் குர்ஆன் மிக விரிவாக பேசியிருக்கிறது. மனிதனுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்த நோய் இருக்கிறதே, ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, உடம்பில் ஏற்பட்ட ஃபிசிக்கலான நோய்க்கு நாங்கள் மருந்து செய்யாவிட்டால் நோய் கூடிக்கொண்டே போகும். அதே போல உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்க்கு நாங்கள் மருந்து செய்யாவிட்டால் என்ன செய்யும்? அந்த நோயும் கூடிக்கொண்டு தான் போகும். எந்த ஒரு நோயும் அப்படியே வந்துச்சு அப்படியே போய்விட்டது என்று சொல்கிறது இல்லை. சில நோய்களுக்கு மருந்து ஓய்வெடுப்பது,
ரெஸ்டாக இருப்பது. இப்போ நாங்கள் ரெஸ்டாக இருக்கத்தான் வேண்டும். அது அதற்குரிய நிவாரணம், அதற்குரிய சிகிச்சை. எந்த ஒரு நோயும் உடம்பை தொத்திக்கொண்டு விட்டால் அதற்கு நாங்கள் சிகிச்சை செய்ய வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும், பத்தியம் காக்க வேண்டும். அவைகளை செய்தால் அது இல்லாமல் போய்விடும். ஆனால் அது அப்படியே விட்டுவிட்டால் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த நோய் கூடிக்கொண்டே போகும். இங்கேயும் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை பற்றித்தான். உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. ஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில் நோய், சந்தேகத்தினுடைய நோய், நயவஞ்சகத்தனத்தினுடைய நோய், தற்பெருமை என்ற நோய், அகங்காரம் பெருமை என்ற நோய், மனிதர்களை அற்பமாக பார்க்கக்கூடிய நோய். நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கவா? நீங்கள் யார்? இது மற்றவர்களை அற்பமாக பார்ப்பது. எனக்கு சொல்லித்தாரத்துக்கு யாரும் இல்லை, அது தற்பெருமை. சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நோய்க்கு நீங்கள் வைத்தியம் செய்யுங்கோ, இந்த நோய்க்கு நீங்கள் மருந்து செய்யுங்கோ, இந்த நோயை குணப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கோ. அப்படி நீங்கள் எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யாவிட்டால் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய நோய் கூடிக்கொண்டே போகும். அவர்களுடைய நோய் என்ன செய்யும்? அவருடைய நோய் அல்லாஹ் அதிகரித்து கொண்டே இருப்பான், நோய் கூடிக்கொண்டே போகும். ஹதீஸில் வந்தது போல, பாவம் செய்துவிட்டால் உள்ளத்தில் ஒரு கருப்பு துளி பட்டுவிடும். ரெண்டாவது செஞ்சால் ரெண்டாவது கருப்பு துளி, மூணாவது செஞ்சால் மூணாவது. அதை யாராவது தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கண்ணால் 2 சொட்டு கண்ணீர் கொட்டி தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுதால் அந்த டொட்டெல்லாம் இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். தன்னை திருத்திக் கொண்டால் அது அழிந்து போய்விடும். இல்லை, அப்படி செய்யவே இல்லை. ஒவ்வொரு டொட்டாக கருப்பு அடையாளமாக உள்ளத்தில் அடையாளம் பட்டு 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 அந்த உள்ளத்தினுடைய தூய்மை இல்லாமல் போய் அது கண்ணங்கரேர் என்ற ஒரு கருப்பாக மாறிவிடும். அதற்கு பிறகு அந்த நோயை குணமாக்குறது என்பது கஷ்டமாகிவிடும். அல்லாஹ் அதில் சீல் பண்ணி விடுவான். அல்லாஹ் அதில் நிலையாக்கி வைத்து விடுவான். இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், ஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருப்பதின் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட முஃமின்களையும் ஏமாத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யதார்த்தத்தில் ஏமாற்றி கொண்டிருப்பது அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். வமா யஷ்உரூன், அவர்கள் அதனை உணர்ந்து கொள்ளாத நிலையில். அதற்கு காரணம் ஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய உடம்பு போல தான் ஒன்று இருக்கிறது. உடம்பு அழுக்குப்படுவது. ஒவ்வொரு நாளும் அழுக்கை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டார், நான் நேற்று படுத்தெலும்பி முகம் கழுகினேன், இன்றைக்கு கழுக இல்லைன்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உடம்புக்கு அழுக்குகளை போக்கிக் கொண்டே இருக்கின்றோம். ஏண்டா அது அப்படித்தான், உடம்பு அழுக்காகிக் கொண்டே இருக்கும். மூக்குள்ளுக்கு அழுக்கு, காதுள்ளுக்கு அழுக்கு, கண்ணில் கபகட்டுது, தலையில் பொடுகு, மனிதனுடைய உடம்பில் இன்னொரு இடங்களில் துர்வாடைகள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மனிதனுடைய உடம்பு அழுக்காகுவதை விடவும் வேகமாக மனிதனுடைய இதயம், மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ஆத்மா அழுக்காகிக் கொண்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நேரம் கொடுத்து, உடம்புக்கு நேரம் கொடுப்பதை விட கூடுதலாக உள்ளத்துக்கு நேரம் கொடுத்து, உள்ளத்துடன் உரையாட வேண்டும், உள்ளத்துடன் கதைக்க வேண்டும், உள்ளத்துடன் முஹாசபா செய்ய வேண்டும், தனிமையில் இருந்து தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு தனிமை என்பது இல்லாமல் போன ஒரு அமலாக மாறிவிட்டது. தனியே இருந்து கொண்டு தன்னை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்தித்தா, என்னிடத்திலேயே சில கேள்விகளை நான் கேட்டான், நான் பேசக்கூடிய பேச்சுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையிலுள்ள தொடர்பாடல் எவ்வளவு வீதம், எத்தனை வீதம் இருக்கிறது? நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருக்குது?
கடந்த வருடம் எப்படி இருந்து இன்றைக்கு எப்படி இருக்கின்றேன்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தம் செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பது போன்று மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய உடம்பை அழகாக காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு அழகாக காட்ட வேண்டும். முடியை அழகாக வாரி, தாடி அழகாக வாரி, அதற்கு என்ன தேவைன்றால் என்ன அப்ளை பண்ணி, உடுக்கிற ஆடைகள் அழகாக்கி பிறருக்கு முன்னால் நாங்கள் எங்களை அழகாக காட்சிப்படுத்த விரும்புவதை விடவும் முக்கியமாக எங்களுடைய உள்ளத்தையும் அழகுபடுத்தி அலங்கரித்து மக்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்த நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புகளில் படித்தோம். சூஃபியாக்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய ஆத்மாவை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், உளப்பரிசுத்தம் எப்படி நடைபெற வேண்டும். உதாரணமாக வைத்துக்கொள்வோம். ஏதாவது ஒரு பொருள் அழுக்கப்பட்டு விட்டால் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் செய்வதற்கு முதலாவது செய்ய வேண்டும், அந்த அழுக்கை அகற்ற வேண்டும். அந்த அழுக்கை முதலாவது அகற்ற வேண்டும். இந்த கண்ணாடியில் ஏதாவது அழுக்கப்பட்டு விட்டால் முதலாவது அந்த அழுக்கை அகற்ற வேண்டும். அதுக்கு சொல்றது தகல்லி, கலைதல். கலைதல். ரெண்டாவது, அதுக்கு பிறகு தஹல்லி, ஏதாவது நல்ல கிரீம், நல்ல கெமிக்கல், ஏதாவது நல்ல வாசனை திரவியங்கள் ஏதாவது போட்டு அதை கழுக வேண்டும். அழுக்கை களைந்துவிட்டு அந்த அழுக்கினால் ஏற்பட்ட துர்வாடை, அதனுடைய கசர் அடையாளங்கள் ஏதும் இருக்கும் என்றிருந்தால் அதை இல்லாமலாக்குவதற்கு ஏதாவது சோப், ஏதாவது கெமிக்கல் போட்டு அதை கழுகுவது போன்று ரெண்டாவது உள்ளத்தை கழுக வேண்டும். சூஃபியாக்களுடைய கருத்து, உள்ளத்தை கழுகுவது என்பது அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், தஹஜ்ஜத்தை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், திக்ருல்லாவை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், இஸ்திக்ஃபாரை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துக்களை கொண்டு உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும். கலைந்து விட்டோம், அலங்கரித்து விட்டோம். இப்போ அந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பிரகாசிக்கும், தஜல்லி கிடைக்கும், அது மினுங்கும். அது மக்களுக்கு முன்னால் மனிதனுடைய உடம்பு, அலங்கரிக்கப்பட்ட உடம்பு, மேக்கப் பண்ணப்பட்ட உடம்பு மக்களுக்கு முன்னால் அழகாக காட்சியளிப்பது போன்று அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அந்த உள்ளம் காட்சியளிக்கும். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், மனிதனுடைய உடம்பு அழுக்குப்படுவது போன்று, ஊத்தையாகுவது போன்று, மாசுபடுவது போன்று மனிதர்களுடைய உள்ளங்களும் முஃமின்களுடைய உள்ளங்களும் மாசுபட்டு கொண்டே இருக்கிறது, அழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஊத்தையாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்தியாலமும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் பக்கமாக கவனத்தை திருப்பி எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள, சுத்தப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போல இன்னும் ஒன்றுதான், மனிதனுடைய உடம்பு ஊத்தையாகுவது போல சில சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்பட்டுவிடும். சில உடம்பில் எல்லா நோயும் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, உலகத்தில் என்னென்ன நோயெல்லாம் இருக்கிறதோ எல்லா நோயும் என்னிடத்தில் இருக்கிறது. சோறு சாப்பிடுவது போல மருந்து சாப்பிடுவார்கள், மாத்திரைகள் சாப்பிடுவார்கள். சோறு சாப்பிடுறது போல சாப்பாட்டுக்கு முந்தியும் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு பிந்தியும் சாப்பிடுவாங்க. தூங்க முந்தியும் குடிப்பாங்க, சாப்பாட்டுக்கு தூங்கி எலும்பியும் குடிப்பாங்க. சிலர் தூக்கத்தில் நடுவில் எலும்பியும் குடிப்பாங்க, நேரம் வச்சு எலும்பி குடிப்பாங்க. என்றால் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதனுடைய உடம்புகளும் இருக்கிறது. இப்போ உடம்பில் நோய்வாய்ப்பட்டால் எப்படி உடம்பை குணப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி முன்னேற்பாடுகள் செய்து, தியாகங்கள் செய்து, அர்ப்பணிப்புகள் செய்து அதற்கு முனைகின்றோமோ, அதே போலத்தான்
உள்ளம் நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் பிரகாசமாக வைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நோய்க்கு நீ வைத்தியம் செய்ய இல்லை, நீ மருந்து செய்ய இல்லை, நீ பத்தியன் காக்க இல்லைண்டா ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். அந்த நோயை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். டயபெட்டிக் வந்துட்டுது, எங்களுக்கு தெரியும் அதில் வந்தால் என்ன விளைவு வரும். கிட்னி ஃபெயில் ஆகும், கண் பார்வை குறையும், காலில் கையில் ஏதாவது ஒரு காயம் வந்துட்டால் அந்த காயத்துடைய அதனால் வரக்கூடிய விளைவு கால் கையை வெட்ட வேண்டி வரும். நான் படக்கூடிய கஷ்டத்தால் என் குடும்பம் கஷ்டப்படும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டும் மருந்து சாப்பிடலாம் தானே, இதை சாப்பிடுவோமே, மருந்தை சாப்பிட்டு கொண்டும் பத்தியம் காக்காமல் இருக்கக்கூடிய நோயாளிகளை போல தான் நம்மில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். பாவம் செய்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு மீண்டும் பாவம் செய்து கொண்டு மீண்டும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அதிலே காலத்தை கழிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி இருந்தாலும் உன்னை நான் மன்னிப்பேன், அப்படி இருந்தாலும் உன்னை நான் மன்னிப்பேன். உனக்கு பாவ மன்னிப்பு என்னிடத்தில் இருக்கிறது. நீ என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை மன்னிக்காமல் விட மாட்டேன். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உள்ளம் நோய்வாய்ப்பட்டால் அந்த உள்ளத்துக்கு மருந்து செய்ய வேண்டும், சிகிச்சை அளிக்க வேண்டும். சில அடையாளங்களை சொல்லித்தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரா காலங்களில் எழும்பி தஹஜ்ஜத்து தொழுவது கஷ்டமாக இருக்குதா? அப்போ அர்த்தம் என்ன? பகலில் நடந்த பாவங்கள், கண்ணால் செய்த பாவங்கள் தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை இல்லாமலாக்கிவிடும், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை கஷ்டமாக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாதிகல் மஸ்தூக் வமா யன்திகு அனில் ஹவா. தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் பேசவே மாட்டார்கள். பேசினாலும் உண்மையாகத்தான் இருக்கும். உண்மை சொல்லக்கூடியவர் என்று உண்மைப்படுத்தப்பட்டவர் அல்லாஹ்வினூடாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது, தொழுகையில் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே கேட்டு பார்ப்போம், எனக்கும் உங்களுக்கும் தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறதா? எனக்கும் உங்களுக்கும் தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறதா? இது எப்படி புரியலாம்? தொழுகை எனக்கும் உங்களுக்கும் சுமையாக இருக்குதா? பள்ளிக்கு போய்த்து ஜமாத்தோடைய தொழுதுட்டு வாரது, வேலைகளை எல்லாவற்றையும் பின்னுக்கு போட்டுட்டு குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறது, எனவே தொழுகைக்கு முதலிடம் கொடுப்பது. நிகழ்ச்சிகள் நடக்குது இஸ்லாமிய சமூகத்தில், எத்தனையோ நிகழ்ச்சிகள், ஆலோசனைகள், சமூக மேம்பாட்டுக்காக வேண்டி, சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி, சமூகத்தில் எத்தனையோ கருத்தரங்குகள். அந்த இடங்களில் தொழுகைக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம். முஸ்லீம் பாடசாலைகள், இந்த நாட்டில் 920 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. இந்த பாடசாலை வளாகத்தில், இந்த பாடசாலை வட்டாரங்களில் தொழுகைக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம். ஆனால் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தொழுகை சுமையாக இருக்குது, எங்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படி என்றால்? அன்புக்குரிய நண்பர்களே, எங்களுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, உள்ள நோயினால் காவப்பட்டிருக்கிறது, நோயினால் உள்ளம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொன்னார், வட்டிலாப்பம் ரொம்ப கசக்குதுவாப்பா. அவர் சொல்கிறார், இல்லையே, நல்ல கருப்பட்டி போட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தனே, நான் சுவைத்து பார்த்தனே, நல்லது தானே நான் செஞ்சேன், கசக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா செய்வார்? கையெடுத்து நெத்தியில் வச்சு பார்ப்பார். வட்டிலாப்பம் கசக்க இல்லை, வட்டிலாப்பம் இனிக்குது, ஆனால் அவருடைய வாய் கசக்குது. இந்த நிலை தான் என்னுடைய உங்களுடைய நிலை. எனவே இந்த ஆயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஃபி குலூபிஹிம் மரதுன்,
ஆரம்பத்தில் சொன்னான், இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவருடைய உள்ளங்களின் மீது சீல் பண்ணப்பட்டு விட்டது. அது சீல் பண்ணப்பட்ட உள்ளம், மஹ்தூம். அது திருந்தாது, அதில் அதை சுத்தம் செய்ய இயலாது, அதுக்கு ஏறாது. அது நோய்வாய்ப்பட்டதல்ல, அது நோய்வாய்ப்பட்டு கண்களை பெய்த்து விட்டது. நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்றால் சான்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது. அது மஹ்தூமுன் அலைஹி அல்ல, சீல் பண்ணப்பட்டதல்ல. இங்கே சொல்லுகின்றான், இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவருடைய உள்ளம் சீல் பண்ணப்பட்ட உள்ளம். ஆனால் இங்கே சொல்லுகின்றான், நேவஞ்சர்களுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்ட உள்ளமாக இருக்கிறது. சிகிச்சை செய்து கொண்டு நல்ல வழியில் தன்னை திருத்தி கொண்டு நல்ல வழியின் பக்கமாக தன்னை திருப்பி வந்தால் நல்லம். அப்படி அவர்களும் வராவிட்டால் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய நோய் கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ் அந்த நோயை கூட்டிக்கொண்டே போவான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக இங்கே சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வலஹும் அஸாபுன் அலீம். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் பிமா கானு யக்திபூன், அவர்கள் செய்த அந்த பொய் பித்தலாட்டத்தின் காரணமாக உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கொண்டு வாயால் இன்னும் ஒன்றை சொல்லிக்கொண்டு உலகத்தில் நடித்த நாடகம் இருக்கிறது. இது ஒரு பொய், இது ஒரு பொய் பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்துக்குரிய வேதனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானு யக்திபூன், அவர்கள் செய்த நடத்தின அந்த நாடகம் பொய்யான ஒரு நாடகம். அந்த நாடகத்தினுடைய விளைவினால் அவர்கள் வேதனைகளை சந்திக்க வேண்டி அவர்களுக்கு ஏற்படும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக கோடிட்டு காட்டுகின்றான். துன்புறுத்தக்கூடிய வேதனைகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எனவே உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு முனைவோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் முஹாசபா, முராக்கபா, தனிமை, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, எங்களை நாங்கள் ஒரு கணம் தராசியில் போட்டு நிறுத்து பார்ப்போம். என்ற தொழுகை எவ்வளவு பாரம் இருக்கும், என்ற அமல்கள் எவ்வளவு பாரம் இருக்கும், இதில் எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கிறது, இதில் எவ்வளவு மன தூய்மை இருக்கிறது, இதில் எவ்வளவு தூரம் இறை தியானம் இருக்கிறது என்பதை நாங்களே நிறுத்து பார்த்து அதற்குரிய பதிலை நாங்களே கண்டுபிடித்துக் கொள்வோம். இது முனாஃபிகீன்களுடைய முதலாவது அடையாளம். வாயினால் சொல்லுவாங்க, உள்ளத்தில் எந்த நம்பிக்கையும் இருக்காது. உள்ளத்தில் அந்த நம்பிக்கை வராததுக்கு காரணம் அந்த உள்ளம் சீல் பண்ணப்பட்ட உள்ளம் அல்ல, அந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்துக்கு அவர்கள், அந்த நோய்க்கு அவர்கள் வைத்தியம் செஞ்சு சிகிச்சை செஞ்சு தன்னை திருத்தி கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் செய்வானாக. அவர்கள் தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, உடம்பில் ஏற்பட்ட நோய்க்கு எப்படி அவர்கள் சிகிச்சை செய்து தன்னுடைய நோயை கட்டுப்படுத்தி கொள்ளாவிட்டால் அந்த நோய் அதிகரிப்பது போன்று உள்ளத்தில் உள்ள அந்த நோயும் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். அந்த நோய் அதிகரித்து ஒரு கட்டம் வரும். இதற்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காது என்ற கட்டம் வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் நடித்து கொண்டிருந்த அந்த பொய், சொல்லிக் கொண்டிருந்த அந்த பொய், உண்மைக்கும் முரணான, யதார்த்தத்துக்கு முரணான கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த அந்த வாய், அந்த பொய், அதனால் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனைகள் காத்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகின்றான். அவர்களுடைய இன்னும் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? முனாஃபிகீன்களுடைய இரண்டாவது அடையாளம், வஇதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்ள், என்னவாப்பா நீங்கள் ஏன் பூமியில் இந்த அட்டகாசம் செய்கிறீங்க, இந்த ஃபசாது ஏன் பூமிக்கு மேலே செய்கிறீங்க, வெளியில் உண்டை சொல்கிறீங்க, உள்ளத்தில் உண்டை வச்சு கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த நாடகம் நடித்து மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஸை ஏற்படுத்துகிறீங்க, எங்கள்கிட்ட ஒரு முகத்தை காட்டுறீங்க, அவங்கள்ட்ட ஒரு பேத்து ஒரு முகத்தை காட்டுறீங்க, நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள், குழப்பம் செய்யாதீர்கள், ஒன்றோ அந்த பக்கமாக இருந்து கொள்ளுங்கள், ஒன்றோ இந்த பக்கமாக இருந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் யாராவது அழகாக சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட குழப்பவாதிகளாக இருக்க வேண்டாம் என்று சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே. காலு இன்னா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் தானே சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்துக்காண்டி உழைக்கக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்தை பற்றித்தானே பேசிக்கொண்டே இருக்கின்றோம், சமூகம் ஒற்றுமையாக வேண்டுமென்று தானே எங்களுடைய அபிலாசையும் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் ஃபசாது செய்து கொண்டிருக்கிறாங்க, சமூகத்தை பிரித்து கொண்டிருக்கிறாங்க, சமூகத்தில் குழப்பத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சிலைக்கிறது நாங்கள் தான் சமூகத்தில் பெரிய சீர்திருத்தவாதிகள். புதிதாக தமிழ்நாட்டில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். வைரலாக எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு கருத்து. சொல்கிறா, நான் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு முன்னால் எல்லாரும் கேட்டாங்க, நீ என்ன ஜாதி என்று சொல்லி. அந்த சமூகத்தில் நீ என்ன ஜாதி என்று அவர்களுக்குள்ள ஜாதி குலம் என்று சொல்லி எல்லாம் இருக்கிறது. தொழிலை வைத்து, குடும்பத்தை வைத்து, ஊரை வைத்து வித்தியாசங்கள் எம்மாத்திரமும் இருக்கிறது. ஏதோ இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீ என்ன ஜமாத்து? இஸ்லாத்துக்கு முன்னால் ஜாதி, இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஜமாத்து. ஒவ்வொரு ஜமாத்தும், ஒவ்வொரு சகோதரரும், ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறது தெரியுமா? நாங்கள் இந்த உலகத்தில் நலவைத்தான் நாடுகின்றோம், நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல, நான் குழப்பவாதிகள் அல்ல. மிக அன்பாக சொல்லுகின்றேன். இந்த ஆயத்து நயவஞ்சகக்காரர்களை பற்றி பேசக்கூடிய ஆயத்து. நயவஞ்சகக்காரர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் குழப்பம் செய்யவானம், ஃபசாது செய்யவானம் என்று யாராவது அவங்கள்ட்ட பேத்து சொன்னால் அவங்க மார்பு தட்டி சொல்லிக் கொள்வாங்க, நாங்களா ஃபசாது செய்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சாலிஹீன்கள், நாங்கள் நல்லவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்களுக்கு அப்பால் போய் நாங்கள்தான் சமூகத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள், நல்லிணக்கத்துக்காக முயற்சிக்கக்கூடியவர்கள், நல்லிணக்கத்துக்காக வேண்டியே எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லுவாங்க? தன்னை அப்படித்தான் பேசுவாங்க என்று அவர்களுக்கே தெரியாது, கண்டுகொள்ள மாட்டார்கள், அல்லாஹ் காட்டி கொடுக்க மாட்டான். அவர்களால் நடைபெறக்கூடிய ஃபசாதுகள், குழப்பங்கள், உம்மத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரிவினைகளை அவர்கள் கண்டுகொள்ள, அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்க மாட்டான். அதனால் அவர்கள் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன். ரெண்டாவது முறை சொல்கிறேன், வமா யஷ்உரூன் வலாக்கின் லா யஷ்உரூன். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள் தான் ஃபசாது செய்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாஹ் செய்கின்றோம், சமூக நல்லிணக்கத்துக்காக உழைக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் ஃபசாது காக்கிறாங்க, அவர்கள் தான் சூழ்ச்சி செய்து கொண்டு, அவர்கள் தான் சமூகத்தில் ஃபசாதுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது கூட அவர்களுக்கு புரியாது, அது கூட அவர்களுக்கு விளங்காது, அது கூட அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு குடும்பத்தில் போனால் ஜாதி குழப்பம் குடும்பத்துக்குள்ளே வராது, ஜமாத்து குழப்பம் குடும்பத்துக்குள்ளே வரும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக பணிவாக சொல்லுகின்றேன், நீங்கள் எதிலையும் இருக்கலாம், ஃபசாதுகள் மட்டும் காத்து விட வேண்டாம். இது நயவஞ்சகர்களை பற்றி சொல்லப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும் அந்த பண்பு, அந்த குணம் எங்களை அறியாமல் எங்களிடத்திலும் குடிகொண்டிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதினூடாக இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதைத்தேன். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரிவாக பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.